ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இழந்த ஆரோக்கியத்தை மீட்கக்கூடிய ரகசியம் நம்ம மண்ணுக்கே உரிய அரிசி வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அந்த அரிசிகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி அப்படிங்கிறது நம்மளோட எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருள் தான். ஆனால் அது இன்றைய கால மாடர்ன் இளைய தலைமுறையினர்களால் உடல் பருமனை காரணம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்பட்டு வருது. தென்னிந்திய உணவுப் பொருட்களில் முக்கியமானது அப்படின்னா அரிசியை சொல்லலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் தினமும் பல்வேறு வகையான மக்கள்களால் சாப்பிடப்படக்கூடிய வேக வச்ச அரிசி, இட்லி, தோசை, பொங்கல் இது மாதிரியான பல வெள்ளை அரிசிகளுடைய பளபளப்பான தோற்றம், அதோட மென்மையான அமைப்பு, விரைவாக சமைக்க முடியறதுனால பலதரப்பட்ட மக்களால் அது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. இன்னொரு புறம் சில பாரம்பரிய அரிசி வகைகள், ஹெல்தி ரைஸ் வெரைட்டிஸ், அதோட உயர்தர ஊட்டச்சத்து மருத்துவ மதிப்புக்காக இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நகர்ப்புற மக்கள்கிட்ட படிப்படியாக கவனத்தை பெற்றுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 160க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது. அதில் பல இந்திய அறிவு அமைப்புகள் மையம், அதாவது சென்டர் ஃபார் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் இது மாதிரியான அமைப்புகளால் பாதுகாக்கப்பட்டு இந்த அரிசிகள்லாம் ஊக்குவிக்கப்பட்டும் வருது. அரிசியில் பொதுவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு அரிசி வகைகள்லையும் மாறி மாறி இருக்கும். குறிப்பாக கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், உணவுகள், அதாவது உணவு நார்ச்சத்து, விட்டமின்கள், இரும்பு, மெக்னீசியம் இது மாதிரியான தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள், இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் மனுஷனுக்கு தேவையான ஆற்றல் உற்பத்தி, செரிமான ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, வளர்சிதை மாற்ற ஒழுங்குமுறையை பங்களிக்குது. இருந்தாலும் இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வெவ்வேறு அரிசி வகைகளுக்கு ஏற்ற மாதிரி கணிசமாக வேறுபடும். குறிப்பாக சில அரிசி வகைகளை சாப்பிட்றதுனால பல தனித்துவமான நன்மைகள் கூட நமக்கு கிடைக்கலாம். சரி வாங்க, அது என்னென்ன அரிசி வகைகள் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மாப்பிள்ளை சம்பா. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அந்தோசைனின், பீனாலிக்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அதிக ஆற்றலை தருது, செரிமானத்தை மேம்படுத்துது, கிளைசமிக் குறியீட்டை குறைக்குது, இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. செகண்ட் ஒன் கருப்பு கவுனி அரிசி. இதை கருப்பு அரிசி அப்படின்னு சொல்லலாம். அந்தோசைனின், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த அரிசியில் நிறையவே இருக்கு. இப்போ கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அலர்ஜியை தடுக்கும், தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எடை இழப்பை ஆதரிக்குது, நீரிழிவு அபாயத்தை குறைக்குது. தேர்ட் ஒன் கருங்குருவை. அதிக நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் கருங்குருவையில் அதிகமாக இருக்குது. கருங்குருவை அரிசி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துது, நச்சு நீக்கத்துக்கு உதவுது. ஃபோர்த் ஒன் காட்டு யானம். நார்ச்சத்து, தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த அரிசியில் நிறையவே இருக்குது. காட்டு யானம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது, கொழுப்பை குறைக்குது, குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. ஃபிஃப்த் ஒன் குலாகர். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாமா? இரும்பு சத்து, துத்தநாகம், நார்ச்சத்து இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த அரிசியில் அதிகமாக இருக்குது. குலாகர் அரிசி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, நீரழிவு மேலாண்மைக்கு உதவுது, எலும்பு வலிமையை கூட மேம்படுத்துது. சிக்ஸ்த் ஒன் கருடன் சம்பா. நார்ச்சத்து, தாதுக்கள் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் கருடன் சம்பாவில் நிறையவே இருக்குது. இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, செரிமானத்துக்கு உதவுது, வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. இந்த வீடியோவில் இழந்த ஆரோக்கியத்தை மீட்கக்கூடிய ரகசியம், அதாவது நம்ம மண்ணுக்கே உரிய அரிசி வகைகள் என்னென்ன, அந்த அரிசிகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இனி இந்த அரிசிகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.